மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிம்ம ராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது துடுக்கான பேச்சு, மிடுக்கான தோற்றம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கள் மாறி இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகளும் பிரபல்யங்களும் தாறுமாறாக ஏறக்கூடிய சூழல் இந்த புத்தாண்டில் அமையும். எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏறுமுகம் காணக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த வருஷத்தில் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும். வணக்கம் சார். 2024 தமிழ் புத்தாண்டுல சிம்ம ராசிக்கான பலன்களை இன்னைக்கு நம்ம பார்த்துறோம். ஏன்னா சிம்ம ராசினியர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பலன்கள் சொல்லுங்க. 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குரோதி வருஷத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ராஜாவாக, சசியாதிபதியாக, நீரசாதிபதியாக, மந்திரியாக, சேனாதிபதியாக, அர்க்காதிபதியாக, மேகாதிபதியாக, ரசாதிபதியாக, தானியாதிபதியாக, இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் எந்த ஒரு ஆதிபத்தியம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு இருந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி முதல் தரமான உச்சத்தோடு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிம்ம ராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு துடுக்கான மிடுக்கான தோற்றங்கள் அதிகமாக தந்துட்டு இருக்கும். அதாவது துடுக்கான பேச்சு, மிடுக்கான தோற்றம் அதிகமாக தந்துட்டு இருக்கும். வறுமையில் இருந்தால் கூட பெருமையில் இருக்கிற மாதிரி நடவடிக்கையில் இருக்கக்கூடிய சூழலும் சிம்ம ராசிக்கு அதிகமாக தந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரமான வகையில் கையாளக்கூடிய ஒரு சூழலும் சிம்ம ராசிக்கு அதிகமாக தந்துட்டு இருக்கும். அந்த அதிகாரங்களும் அந்த மாதிரியான ஆளுமைகளும் மிகப்பெரிய அளவுக்கு அரங்கேறக்கூடிய ஒரு சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் சிம்ம ராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய நாளில் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெத்தவங்க உங்களை பெருமையை பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றுக்குமே உதவாதவங்க, அது எந்த வகையிலும் நீங்கள் லாயக்கில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா கடந்த காலங்களில். அந்த மாதிரி எத்தனையோ பேர் உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாலும் அவங்களே உங்களை பார்த்து, அதாவது கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அல்லது யாரெல்லாம் உங்களை யதார்த்தம் இல்லாமல் பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை வந்து வெகுமானமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. சூரிய பகவான் அளவுக்கு மீறிய உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு சில பிள்ளைகள் பிதாவுக்கு மேலே பெருமையான சூழல்களை அல்லது பிரபல்யமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கள் மாறி இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகளும் பிரபல்யங்களும் தாறுமாறாக ஏறக்கூடிய சூழல் இந்த புத்தாண்டில் அமையும். அதே மாதிரி அட்டம ஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறது மிக மிக நல்லது. கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டதோ அந்த நட்டங்களை எல்லாம் கட்டம் கட்டி சரி செய்து மிகப்பெரிய அளவுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய அளவுக்கு தன பண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு. புதன் பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏறுமுகம் காணக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலுக்கு பதிலாக மனசில் வந்து தேவையில்லாத வருத்தங்கள் ஏற்படும். அதே மாதிரி மனைவி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது ஓரளவு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மேன்மையாக வரக்கூடிய அளவுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கும். பொதுவாகவே 9ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால இந்த கடந்த காலங்களில் எவ்வளவுதான் கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருந்தாலும், அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும், அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நல்ல சூழல் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும். 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அந்த புத்தரர் கூட வந்து ஆண் மகனாக, அதாவது அரசன் அப்படிங்கிற அமைப்புக்கு ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும்.
திருமண சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் திருமணம் தட்டி போயிருந்தால் கூட இந்த வருஷத்தில் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும். குரு பகவானும் சுக்கிர பகவானும், அதாவது அசுர குருவாகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று தேவ குருவாகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிறக்கிற குழந்தைகள் மூலமாக யோகம் கிடைக்கக்கூடியது. அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. தன்னுடைய வாழ்க்கையில் யோகமே இல்லாமல் தியாகமான வாழ்க்கையை போச்சு அப்படின்னு கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக பெருத்த யோகமும் கனத்த வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனித்த ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அமையும். ஓகே சார். ஸோ தமிழ் புத்தாண்டு 2024 நம்மளோட சிம்ம ராசிக்கு சிறப்பான வருடமாக இருக்க போது சொல்லிட்டீங்க. இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக, உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருடமாக இருக்குன்னு சொல்லி சார் நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு சார். ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் இவங்களுக்கு நாள் இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இந்த புத்தாண்டு சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துடனே நடக்காமல் ஒரு தடை ஏற்பட்டு அடுத்து நடக்கக்கூடியது. எந்த பலனுமே நடக்காமல் போகாது, நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காமல் ஒரு சிறு தடை ஏற்பட்டு இன்னைக்கு கிடைக்க வேண்டிய யோகம் இன்னைக்கே கிடைக்காம நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய அந்த சௌகரியங்கள், யோகங்கள், சௌபாக்கியங்கள் இன்னைக்கே கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, வம்சாவளி தெய்வம் விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையோடு கணவன் மனைவி சண்டை இல்லாமல் சந்தோஷமான மனநிலையில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக திண்ணம். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.